எடப்பாடியார் பழனிசாமின்னு அவருக்கு காவடி தூக்கிறதை தொடர்ந்தீங்கன்னா, உங்களை நீங்களே ஏமாத்திட்டீங்கன்னா 26 தேர்தலுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் வருத்தப்படக்கூடிய அந்த சூழல் வந்துவிடும் அப்படின்னு நான் பலமுறை பொதுவாக அம்மாவுடைய தொண்டர்கள் எங்க உள்ளவங்களோ எல்லாம் ஓரணியில் தரணும்னு நான் சொன்னேன். அதை ஏற்றுக்கொள்கின்ற விதமாக அவருடைய கருத்து இருப்பதாக நான் மாவட்ட செயலாளர்கள் தனிச்சையா செயல்பட்டு அவங்களை வச்சுதான் கட்சி நடத்துறாரு எடப்பாடி. இல்ல, நான் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கவனிக்கல. இவர் திரு செங்கோட்டையன் பேசினதை நான் இப்ப வண்டியில வர்றப்ப போனுக்கு எனக்கு ஆபீஸ்ல இருந்து அனுப்பின மெசேஜை பார்த்தேன். நான் கிளம்புல டிவி பார்க்கல. பட் அவங்க என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்து அம்மாவின் தொண்டர்கள் அங்க கட்சியின் பெயரோ இரட்டை இலையம் அங்க இருக்கிறதுனால அங்க இருக்கிறவங்க உணர தொடங்கி விட்டார்கள். கட்சியை பலவீனமாயிட்டு இருக்கு. அந்த கட்சியை ஒரு சில சுயநலவாதிகள், பதவி வெறி பிடித்த பணத்திமிர் உள்ளவர்கள் அந்த கட்சியை தங்கள் வசம் அவர்களை ஏமாற்றி வைத்திருப்பவர்கள் கட்சியை அழித்து விடுவார்கள் என்கிற உண்மை அங்கே நிறைய பேருக்கு புரிய ஆரம்பித்து விட்டது. தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்கள் மனநிலையை பல பேர் எதிரொலிக்கிறார்கள் என்பது இப்பதான் தெரியுது. ஜெயக்குமார் பதில் சொல்லியிருக்காரு. இப்போ செங்கோட்டையன் பேசினதுக்கு வந்து அரசியல் கலக்கம் அப்படிங்கிறனாலதான் நாங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை போடல அப்படின்னு சொல்லியிருக்காரு. திட்டத்தை கொண்டு வந்து அவங்க தான் அதனால படத்தை போடலன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு முதல் முறையா அறிவிச்சு அதுக்கு அம்மா அவர்கள் அந்த பிரிலிமினரி சர்வேக்கு நிதி ஒதுக்குறாங்கிறது தெரியும். 16லயே அம்மா அமைத்து கொடுத்த ஆட்சியில அதுக்கப்புறம் பழனிசாமி 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தப்பதான் அதுக்கு நிதி எல்லாம் ஒதுக்கப்பட்டு அந்த ஸ்கீம் வந்தது. அது எதா இருந்தாலும் முதல்ல இது கட்சி நிகழ்ச்சி கிடையாது. இது அவர் கொண்டு வந்த அந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம் யாரு? அந்த அவர்களுடைய அம்மாவின் படத்தை போடவில்லை என்பது போடணுங்கிறது பேசிக்கான விஷயம். ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவங்கள அரசியலெல்லாம் தாண்டி அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியவர்கள். இன்னும் சொல்ல போனா பழனிசாமி இவரா முதலமைச்சர் அறிவிச்சார் அந்த ஸ்கீமை. அம்மா அவர்களுடைய ஆட்சியின் நீட்சியாக அவர் உட்கார்ந்து பண்ணது. அதனால இந்த பதிலெல்லாம் சும்மா மலுப்பல் தானே தவிர இது அம்மாவையும் புரட்சி தலைவரையும் அசிங்கப்படுத்துகின்ற விதமாக அந்த பதில் இருக்கு. அது அவருடைய ஆசையா சொல்லிட்டு இருக்காரு. அவரு மக்களுக்கெல்லாம் அல்வா கொடுக்கிற விதமா செயல்பட்டு வர்றாரு. அததான் அவர் இன்னைக்கு திருநெல்வேலியில இருட்டுக்கடை அல்வா வாங்கி சாப்பிட்டப்ப என்ன தெரியுது.